நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. நாம் மற்ற மக்களுக்கு உதவி செய்யும் போதோ அல்லது நன்மை செய்யும் போதோ அவர்கள் நம்மை நேசிப்பார்கள் என்றோ அல்லது பதிலுக்கு அவர்களும் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நம்மால் நன்மை பெற்றவர்கள் நமக்கு எதிராளியாகி நம்மை பகைக்கும் போது நாம் சோர்ந்து போய் புலம்புவதோடு நன்மை செய்வதை விட்டுவிடுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று நம்மை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எல்லாரும் பகைக்கப்படும் சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருப்பதால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா மக்களையும் நேசிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.